ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆல். இன்னைக்கு 12th கெமிஸ்ட்ரியில் சாப்டர் 1க்கான 1 மார்க் ஷார்ட்கட் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாக்ஸைட் ஹேஸ் த காம்போசிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு பாக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ்க்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு வைக்க முடியும். அப்போ ஆல், அப்போ ஏஎல் எங்கெங்கே இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது, தென் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையுமே போட்டு வைக்க முடியும்னு சொல்லிட்டேன்னா, அப்போது தண்ணியும் போட்டு வைக்க முடியுமா? கண்டிப்பாக முடியும். அப்போ H2O இதுதான். ஓகேவா? செகண்ட் கொஷின் இங்கே பாருங்கள், சல்ஃபைடு வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சல்ஃபைடு வரும், அப்போ எஸ்லேருந்து தான் வரணும். அப்போது செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, தென் தேர்ட் ஆப்ஷன் இருக்குது. சல்ஃபைடு ஓரை பற்றி 2 க்ளூ கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னது, கலர்லெஸ் கேஸு, தென் அசிடிக்கு அப்படின்னு சொல்லி 2 க்ளூ கொடுத்துருக்காங்களா. அதனால கீழே SO2 அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா கலர்லெஸ் கேஸுன்னு கொடுத்துருக்காங்க, தென் அசிடிக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் SO2. Third question, which one of the following reaction represents calcination? Calcination இங்கே எது ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. calcinationனா என்ன இருக்குது? சீன்னு இருக்குது. இதில் கொடுத்துருக்க ஆப்ஷனில் இதில் சி இருக்குது பாருங்கள், MgCO3. அந்த இடத்துல மட்டும் தானே சி இருக்குது, ஏன்னா இங்கே ZnO இருக்குது, இங்கே ZnS தான் இருக்குது. இங்கே எதுலையுமே சி இல்லை. ஸோ தேர்ட் ஆப்ஷன். இதில் பாருங்கள், காரில் எல்லாத்தையுமே காருக்குள்ளே போட்டு வச்சிட முடியுமா? முன்ன பார்த்தது பாக்ஸ்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு வைக்க முடியும். பட் காருக்குள்ளே எல்லாத்தையுமே போட்டு வச்சிட முடியாது. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ். இது ஒரு புக் பேக்கில் இருக்க முக்கியமான 5 மார்க் கொஷின். நல்லா படிச்சுக்கோங்க. ஹால் ஹெரால்ட் ப்ராசஸ்ன்றதுனால ஒரு ஹாலில் ஒரு ஆள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆள் ஓகேவா? அப்போ ஏஎல்னு வரணும். நெக்ஸ்ட்டு, which of the following statement about the advantage of roasting of sulfide ore between the reduction is not true? இதில் எது ட்ரூவா இல்லை அப்படின்னு தான் கேட்குறாங்க. சரியா? கார் நம்மளோட ரொம்ப ஹைட்டாக இருக்குமா? ஹைட்ரஜனை ஹைட்டுன்னு வச்சுக்கோங்க. கார் நம்மளோட ஹைட்டாக இருக்குமா? கிடையாது. அப்போது இதுதான் ட்ரூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்த மேட்ச் ஷீட்டுக்கு ஆன்சர் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், சைனைடுன்னு இருக்குது. அப்போது சைனைடுன்றது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு. இது எப்படி நான் வச்சுக்கலாம்னா, செயின் வாங்குகிறோம். என்ன செயின்? கோல்டு செயின் வாங்குகிறோம். அப்போ ஏயு. கோல்டுக்கு சிம்பிள் தெரியும் இல்லையா? ஏயு. அதனால் ஏயு. செயின் வாங்குகிறோம். என்ன செயின்? கோல்டு. அதனால் ஏயு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோட்டேஷன். ட்ரெஸ் போட்டாலும் மிதக்கும். ட்ரெஸ்ஸுன்னு வச்சுக்கோங்க. ட்ரெஸ் கண்டிப்பாக மிதக்கும். தண்ணியில் போட்டால் மிதக்கும் இல்லையா? அதனால். அதுக்கடுத்து எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன்றதுனால எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம். அது ஒன்று தான் இருக்குது, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு வந்துடுச்சு, இங்கே எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் இஇ அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஒன்று தானே இருக்குது. அதனால் ஜோன் ரிஃபைனிங்னா ஜோனுக்குள்ளே யார் இருக்காங்கன்னா ஒரு பியூரான ஒரு ஜீனியஸ் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், wolframite ore is separated from tinstone by the process of. wolf என்ன சாப்பிடுதுன்னா இலையில சாப்பாடு சாப்பிடுது அப்படின்னு வச்சுக்கோங்க. wolf என்ன சாப்பிடுது? இலை. அப்படின்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக். ஓகேவா? இதில் நாட் ஃபியூசிபிள். இது யாரும் ஃபியூசிபிள் ஆக மாட்டாங்க. இந்த வேர்டை இது எப்படி நம்ம வச்சுருங்கன்னா குஷன் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. CUZN. இது எப்படி சொல்லலாம்? குஷன். ஓகேவா? அதுக்கடுத்து electrochemical process is used to extract sodium. இந்த ப்ராசஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும், அடுத்து எலக்ட்ரோகெமிக்கலில் போடணும் அப்படிலாம் சொல்லிட்டே இருக்கும்போது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. ஓகேங்களா? அதனால் சோடியம். நெக்ஸ்ட்டு ஃப்ளக்ஸ் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் இஸ் யூஸ்டு டு கன்வெர்ட். ஃப்ளக்ஸுன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் எஃப்ல எந்த இடத்துல இருக்குது? இன்ஃபியூசிபிள். இங்கே இருக்கா? இதுதான் ஸ்டார்டிங்லேயே வந்துடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இன்ஃபியூசிபிள் இருக்குது, பட் கடைசியாக தான் இருக்குது. இந்த இடத்துல இன்ஃபியூசிபிள்னு ஸ்டார்டிங்கில் இருக்குது. ஸோ அதான் ஆன்சர். ஃப்ளோட்டேஷன் மெத்தடுக்கான ஒரு எக்ஸாம்பிள் யாருன்னா கலினா. ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம காலை கீழே வைக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மிதக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிருவோம். ஓகேவா? காலை கீழே வச்சு தான் இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? In the extraction of aluminium from alumina by electrolysis, cryolite is added to. Cryolite நம்ம அழுவதாலே என்ன சொல்கிறாங்க?
இதில் க்ரையோலைட்டுன்னு இருக்கா, நம்ம என்ன பண்ணுவோன்னா அழுதா நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க, நம்மள பாவம் பிள்ளை அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அப்படி மெல்ட் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ மெல்ட்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல மட்டும்தானே இருக்குது. ஏன்னா நம்ம அழுதாலே ஒரு ஆள் அழுதாலே ஆள்ன்றது நம்மள வச்சுப்போம். அழுதா நம்ம பேரண்ட்ஸ் வந்து என்ன ஆகிடுவாங்க, ரொம்ப அப்படியே மெல்ட் ஆகிடுவாங்க இல்லையா, அதை வச்சுக்கோங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் அழுதி உங்கள் பேரண்ட்ஸை ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜிங்க் இஸ் அப்டைன்டு ஃப்ரம் ஜிங்க் ஆக்சைட் பை. ஜிங்க்கு அப்படின்னு எந்த லெட்டரில் முடியுது, சியில் தான் முடியுது. ஓகேவா? ஏன்னா ஜிங்க்கில் இருந்து தான் ஜிங்க் ஆக்சைடை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ சின்ற வார்த்தை தானே முடியுது. அதனால் சியில் இங்கே எது ஆரம்பிக்குது, இது ஒன்று தான் இருக்குது, கார்பன் ரெடக்ஷன். ஸோ இது ஆன்சர். ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கோல்டு அண்ட் சில்வர் சைனைட் அயான், இந்த மாதிரி கோல்டு சில்வர்னு 2 வார்த்தை இருக்குது. அதனால் என்னன்னா கோல்டுலேருந்து டக்குன்னு சில்வருக்கு போச்சு. நம்ம ஃபிசிக்ஸில் என்ன சொல்லுவோம், அதை டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோமா. அப்போ ஒன்றுலேருந்து ஒன்று போகும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? எலிங்காம் டயக்ராம், அந்த ஒரு வார்த்தை மட்டும் போதும் இந்த கொஷனுக்கு. ஓகேவா? எலி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மக்குக்குள்ளே மாட்டிக்கிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலி வந்து என்ன ஆயிடுச்சு, மக்குக்குள்ளே மாட்டிக்கிச்சு. மக்கு மீன்ஸ் எம்ஜி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஜஸ்ட் வெறும் ஷார்ட்கட் தான், ஆனால் உண்மையிலுமே அது கிடையாது. அதுக்கடுத்து ஜிர்கானியம் ப்ளஸ் 2I2 ZrI4, இந்த மெத்தட் வந்து யார் இது பண்ணுவாங்கன்னா வேன் ஆரிக்கல் ப்ராசஸ், அந்த மெத்தட் தான் இதை பேஸ் பண்ணியிருக்கு. இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா வேனில் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிர்கானியம்னு இருக்கா, வேனில் போகும்போது சிரிச்சுக்கிட்டே போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். என்ன கான்சென்ட்ரேட் பண்ணணும்னா லீச் வந்து எப்படி மிதக்குது அப்படின்னு சொல்லி கான்சென்ட்ரேட் பண்ணணும். லீச் வந்து எப்படி ஃப்ளோட் ஆகுதுன்றது கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்போ போத் ஏ அண்டு சி. ஓகேவா? நம்ம இதில் என்ன இருக்குது, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. லீச்னா என்னது, அந்த அட்டைப்பூச்சிலாம் இருக்கும் இல்லையா, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. லீச்சுக்கு மேலே நம்ம எங்கேயாவது கோல்டு போட்டு விட்றோமா, என்ன போட்டு விட்றோம், கோல்டாக போட்டு விட்றோம். தப்பு. ஏன்னா நம்ம எல்லாம் எங்கே, நமக்கே போடுறதுக்கு இப்போ காசுலாம் இல்லை, இதில் எப்படி லீச்சுக்கெல்லாம் போடுறது. ஓகேவா? அடுத்த கொஷின், இன் எலக்ட்ரோலைட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் யூஸ் அஸ் ஆனோட். ஆனோட்னா இது என்ன சொல்கிறீங்கன்னா, உங்கள் அண்ணன் வந்து என்ன சொன்னால் கொஞ்சம் கெட்ட பையனாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனோடுன்றது அண்ணோடு அண்ணன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ணன் வந்து கொஞ்சம் கெட்ட பையனாக இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 21, எலிங்காம் டயக்ராம் வந்து இது எதை பேஸ் பண்ணியிருக்கு, எலிக்கும் அதாவது ஜீனியஸுக்கும் ஒரு தீக்கும் போட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெல்ஜி வெர்சஸ் டி. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், இதில் எது வந்து ஆப்ஷன் மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? கொஷினில் அதில் எதுவும் பார்க்க வேணாம். ஜீன்னு எதில் இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஒரு சிங்கிள் ஈக்குவேஷனாக இருக்கணும், ஜீன்னு மேலே இருக்கணும். ஓகேவா? ஜீனியஸாக இருந்தவங்க ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க. ஏன்னா மேலேயும் டெல் இருக்குது, கீழே டெல் இருக்குது, அதனால் நெகட்டிவ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின், தெர்மோடைனமிக்கலி நாட் ஃபிசிபிள் எதுனா, எல்லாத்தையுமே ஃபியூஸ் பண்ண வச்சிட முடியுமா, கண்டிப்பாக முடியாது. அப்போ Al2O3 தான் ஸ்டார்டிங்கில் வரணும். ஓகேவா? எலிங்காம் டயக்ராம் வந்து யாருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறதில்ல, கிராஃப்லாம் நமக்கு வரதே இல்லை, நமக்கு எதுக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? எலி வந்து என்ன சொல்லுது, நமக்கு தான் கிராஃபே போட தெரியாது, அப்படி எப்படின்னு அதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறது அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? ஓகே பாய், நெக்ஸ்ட் லெசனில் பார்க்கலாம்.